ஹாய் விவர்ஸ், குட் ஈவினிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட்டில் மெக்கானிக்ஸ்னு ஒரு யூனிட் இருக்குது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் யூனிட். அந்த ஃபர்ஸ்ட் யூனிட்டில் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ஏ டயட்டாமிக் மாலிகுல்னு ஒரு டாபிக் இருக்குது. அதை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ஏ டயட்டாமிக் மாலிகுல். டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு எழுதி வச்சிருக்கேன். நம்ம டெரிவேஷன் பார்க்கலாம். ஓகேங்களா? ஒரு சின்ன டெரிவேஷன் தான், சிம்பிளாக பார்த்து முடிச்சிடலாம். ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இனர்ஷியானா என்னது? இனர்ஷியானா என்னன்னா, நமக்கு 10th 8th புக்லேயே போட்டிருக்காங்க. இனர்ஷியானா என்ன? இட் இஸ் inability to move or inability to change. ஓகேங்களா? ஒரு ரெஸ்ட்ல இருக்கிற ஆப்ஜெக்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, ரெஸ்ட்லேயே தான் இருக்கும். மூவிங்ல ஆப்ஜெக்ட் என்ன பண்ணும்? மூவிங்லேயே தான் இருக்கும். எப்போ? எது வரணும்? until the external force acting on that. ஓகேங்களா? that is called as நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா நம்ம சொல்லுவாங்க. ஓகே, லா ஆஃப் இனர்ஷியா. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்படி ஒரு டஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம் என் கையில. எத்தனை வருஷம் ஆனாலும் இப்படியே தான் இருக்கும். ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இது மேலே ஆக்ட் ஆகிற வரும். ஓகேங்களா? அது இல்லாட்டி என்ன பண்ணும்? ஒரு ஆப்ஜெக்ட் என்ன பண்ணும்? கண்டினியூஸாக இப்படி மூவிங்லேயே இருக்கும். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் தட். ஓகேங்களா? அன்டில் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் தட். தட் மீன்ஸ் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக லீனியர் மோஷனில் போயின்னு வச்சுக்கலாம், இப்படி போயிட்டே இருக்கு. ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் அது மேலே ஆக்ட் ஆகிறோம்னா என்ன பண்ணும்? போயிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் தட். அன்டில் த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் தட் த பாடி இஸ் கண்டினியூஸ்லி மூவிங் ஆர் இஸ் கண்டினியூஸ்லி இஸ் ரெஸ்ட். தட் இஸ் கால்ட் அஸ் லா ஆஃப் இனர்ஷியான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியானா என்ன அப்படின்னா, மொமெண்ட் அப்படின்னது இட் இஸ் ஏ டர்னிங். ஓகேங்களா? திரும்புறது, மொமெண்ட் இப்படி திரும்புறது. ஓகேங்களா? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியானா என்னன்னா, இட் இஸ் ஏ கம்ப்ளீட்லி ரிலேட் டு ரொட்டேஷனல் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? ஸோ ரொட்டேஷனல் ஆப்ஜெக்டை பற்றி படிக்கிறதுக்கு பேர் தான் என்னதுன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இட் இஸ் கம்ப்ளீட் ரிலேட் டு rotational motion. That means the motion moment of inertia, it is nothing but an opposing parameter for rotational object. ஓகேங்களா? ஒரு ரொட்டேஷனல் ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, அந்த ரொட்டேஷனல் ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு ஆப்போசிங் பேராமீட்டர் தான் என்னது? நமக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஓகேங்களா? ஸோ ரொட்டேஷனல் ஆப்ஜெக்ட்டுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எப்படி இருக்கும் நமக்கு? தட் மீன்ஸ் எதை டிபெண்ட்ஸ் பண்ணியிருக்கும்? ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மாஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரேடியஸ். ஓகேங்களா? இப்போ நான் சுற்றுறேன்னு வச்சுக்கலாம். இப்போ கை இருக்கு நம்மகிட்ட, இப்போ நான் சுற்றுறேன், இப்படி சுற்றிட்டே இருக்கேன். சுற்றிட்டே இருக்கும்போது நமக்கு என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு நிமிஷத்தில் வந்து ஒரு 60 ரொட்டேஷன் வரேன். ஓகேங்களா? இதை நம்ம வச்சுக்கலாம் ஒரு சைடு. இப்போ என்ன பண்ணுறேன்? என்னுடைய மாஸ் வந்து ரைஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? நான் இப்போ 60 கேஜி, இப்போ என்னன்னா ஒரு 100 கேஜி போகிறேன். ஸோ 100 கேஜி போனதுக்கப்புறம் அதே 60 ரொட்டேஷன் வருமா? வராது. ஏன்னா என்ன, மாஸ் வந்து ரொட்டேஷன் நம்ம குறைய ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ ரொட்டேஷன் ஏன் குறைஞ்சிச்சு? மாஸ். ஓகேங்களா? ரெண்டாவது, இப்போ என்ன பண்ணுறேன்? அதே சமயம் நான் இப்படி கையை வச்சு என்ன பண்ணுறேன்? சுற்றுறேன். வேகமாக சுற்றும் போது இந்த கை என்ன பண்ணுது? இந்த பக்கம் 1 கிலோமீட்டர் போகுது, இந்த பக்கம் 1 கிலோமீட்டர். 1 கிலோமீட்டர் இந்த பக்கம் ஒரு 10 மீட்டர், இந்த பக்கம் ஒரு 10 மீட்டர். இப்போ நான் சுற்றுறேன். என்ன ஆகும்? நமக்கு ரொட்டேஷன் வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ 1 மினிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, முன்ன சாதாரணமாக இருக்கும்போது 60 ரொட்டேஷன்னா, இந்த ரேடியஸ் அதிகமாக வச்சுக்கோங்க. அதிகமான என்ன நடக்கும்? நமக்கு ரொட்டேஷன் வந்து குறையும். ஓகேங்களா? ரொட்டேஷன் குறைஞ்சா நமக்கு என்ன? 1 மினிட்டுக்கு ஒரு 10 ரொட்டேஷன், 20 ரொட்டேஷன் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ தட் அதுக்கு பேர் தான் என்னது? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஸோ தட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இஸ் நத்திங் பட் இட் இஸ் ரிலேட்டட் டு ரொட்டேஷனல் ஆப்ஜெக்ட். இட் இஸ் நத்திங் பட் ஆப்போசிங் பேராமீட்டர் ஃபார் ரொட்டேஷனல் ஆப்ஜெக்ட். ஒரு ரொட்டேஷனல் ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஆப்போஸ் பண்ணுற பேராமீட்டர் தான் என்னது? நமக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஸோ சிம்பிளாக எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனா, ஒரு ரொட்டேஷனல் ஆப்ஜெக்ட் சுற்றிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை சுத்த விடாமல் தடுக்கிறதுக்கு பேர் தான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. அவ்வளோதான். இதான் எனக்கு பேர் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஓகேங்களா? தமிழில் நிலைம திரும்ப திறன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஒரு தேர்க்கடைக்கு போகிறோம். ஓகேங்களா? நம்ம ஒரு பார்க்கு போகிறோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ராட்டனம் இருக்குங்களா, ஜெயிண்ட் வீல். ஜெயிண்ட் வீல் பார்த்தீங்கன்னா வேகமாக சுற்றி இப்படி சுற்றிட்டே இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி அதை நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? இன்னொரு ஆப்ஜெக்ட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன குழந்தைங்க உட்கார வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? சுற்றி வருவோம். ஓகே, உட்கார வச்சு நம்ம வேகமாக சுற்றி விடுவோம். அதே நம்ம சுற்றி வரும். ஸோ நமக்கு ரெண்டையும் நம்ம எடுத்துக்கலாம், இமேஜின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறோம்? நமக்கு 1 மினிட்டுக்கு கால்குலேட் பண்ணுறோம். ஸோ ஜெயிண்ட் வீல் வந்து பார்த்தீங்கன்னா 1 மினிட்டுக்கு ஒரு 5 ரொட்டேஷன் வரும், ரைட்டுங்களா? ஆனால் வந்து சின்ன குழந்தைங்க வச்சு சுற்றி வருது இல்லை, அது வந்து பார்த்தீங்கன்னா 1 மினிட்டுக்கு ஒரு 20 ரொட்டேஷன் வருது. ஏன் வந்து நமக்கு இந்த டிஃபரன்ஸ் வருது? ரொட்டேஷன் டிஃபரன்ஸ் வருது. இங்கே பாருங்க, இது ஜெயிண்ட் வீல். ஓகேங்களா? நம்ம இந்த மாதிரி பார்ப்போம். இது சின்ன நமக்கு சின்ன பசங்க உட்காந்து விளையாடுறது, எப்படி சுற்றி வருது. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா 1 மினிட்டுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 30 ரொட்டேஷன் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா 1 மினிட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் 10 ரொட்டேஷன் தான் வரும். ஏன் வந்து நமக்கு ரொட்டேஷன் இங்கே கம்மியாகுது, இங்கே அதிகமாகுது? ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இதோட மாசு, இன்னொன்று என்னது? நமக்கு இதோட ரேடியஸ். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்க, இது ரேடியஸ் வந்து ரொம்ப கம்மி, இங்கே வந்து ரேடியஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? இதான் நமக்கு ரேடியஸ் அதிகமாக இருக்கனால இது என்ன பண்ணும்? ரொட்டேஷன் கம்மியாக வரும். இது ரேடியஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கனால ரொட்டேஷன் அதிகமாகும். இது ரேடியஸ் அதிகமாக இருக்கனால ரொட்டேஷன் என்னன்னாலும் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிரும். ஓகேங்களா? ரெண்டாவது மாஸ். ஸோ ஜெயிண்ட் வீலோட மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும், இதோட மாஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு பேர் தான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இஸ் நத்திங் பட் இட் இஸ் an opposing parameter for rotational object. ஓகேங்களா?
ஸோ எங்கெல்லாம் ரொட்டேஷனல் ஆப்ஜெக்ட் வருதோ அங்கெல்லாம் நமக்கு என்ன படிப்போம் அப்படின்னா ரேடியஸ்ங்கிற பாராமீட்டர் கண்டிப்பாக உள்ள வந்துடும். ஓகேங்களா, ரேடியஸ். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஆங்கிள் நம்ம உள்ள கொண்டு வருவோம். ஓகேங்களா, அது நம்ம இன்னும் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஸோ ரொட்டேஷனல் ஆப்ஜெக்ட்னா மெயினாக என்ன வரும், ஆறுங்கிற பாராமீட்டர் வரும், ரேடியஸ்ங்கிற பாராமீட்டர் வரும், ப்ளஸ் அதோடைய மாஸ். ஓகேங்களா, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐ. ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நம்ம என்ன லெட்டர் மென்ஷன் பண்ணணும்னா ஐங்கிற லெட்டர் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஓகேங்களா, எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும் அது, மாஸ் டைம்ஸ் த, that means mr square. mங்கிறது வந்து mass of the object, rங்கிறது என்னதுன்னா radius. ஓகேங்களா, so mass times the square of the object. ஓகேங்களா, square means square of the distance of the object, that is called as moment of inertia. இதோட யூனிட் வந்து பாத்தீங்கன்னா மாஸோட யூனிட் என்னது நமக்கு கிலோகிராம். ஓகேங்களா, ரேடியஸோட யூனிட் என்னது நமக்கு, ரேடியஸ்னாவே என்னது லென்த். ஸோ லென்த் நம்ம என்ன சொல்றோம், நம்ம மீட்டர்னு சொல்லுவோம். ஓகே, அப்ப என்ன வரும், கிலோகிராம் இன்டூ மீட்டர் ஸ்கொயர். இதான் நமக்கு இதோட யூனிட். ஸோ மாஸோட யூனிட் கிலோகிராம், ஆரோட யூனிட் நமக்கு மீட்டர். ஸோ மீட்டர் ஸ்கொயர் போடுறோம். ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு கிலோகிராம் இன்டூ மீட்டர் ஸ்கொயர், அதோட யூனிட். ஓகேங்களா, ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு எம்ஆர் ஸ்கொயர்ங்கிறது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாங்கிற பாராமீட்டர் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னது, இட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் an opposing parameter for rotational object. ஒரு ரொட்டேஷன் சுத்திட்டு இருக்குங்களா, சுத்த விடாம பண்ணும். ஓகேங்களா, அதுக்கு பேர் தான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஸோ சுத்த விடாம பண்றது எது, ஒன்று மாஸா இருக்கும், இன்னொன்று ரேடியஸா இருக்கும். ரெண்டே ரெண்டு தான் அதுக்கு மெயின் பாராமீட்டர். ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ஏ டைஅட்டாமிக் வேவ்ஸ். டைனா என்ன அப்படின்னா கிரீக் வேர்ல ரெண்டுன்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ டூ ஆட்டம்ஸ் ஆர் கனெக்டட் பை பாண்ட். ஓகே, தட் இஸ் கால்ட் அஸ் diatomic molecule. Okay, two atoms are composed together, that is called as diatomic molecule. ஓகேங்களா, ஸோ இந்த மெக்கானிக்ஸ் யூனிட் நமக்கு எதுக்கு சொல்றோம்னா, இந்த டயட்டாமை நம்ம என்ன பண்ணோம், we can consider two tiny balls நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஓகே, இது ஒரு அயன் பால். ஓகே, சின்ன அயன் பால், இது ஒரு பெரிய அயன் பால். இதோட மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா m1, இதோட மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா m2. இங்கே பாருங்க, the diatomic molecule consists of two atoms at equilibrium distance. ஓகேங்களா, என்ன பண்ணணும், நமக்கு ஈக்குவலியம் டிஸ்டன்ஸ், இந்த பாயிண்ட் தான் நமக்கு வந்து ஈக்குவலியம் பாயிண்ட். ஓகேங்களா, ஸோ சென்டர் ஆஃப் மாஸ் சொல்றாங்க. ஆர் ஸோ த கன்சிடர் டூ டைனி ஸ்பியர்ஸ். டூ டைனின்னு சின்ன. ஓகேங்களா, ஸ்மால் பால்ஸ். ஓகேங்களா, அதான் டைனி ஸ்பியர்ஸ் கனெக்டட் பை வெயிட்லெஸ் ரிஜிட். இது நமக்கு வெயிட்லெஸ் ரிஜிட் ராட். ரிஜிட் ராட்னா என்ன அப்படின்னா, நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ண என்ன பண்ணோம்னா ரெண்டு ஆட்டத்துக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து மாறாது. அதுக்கு பேர் தான் ரிஜிட். ஓகேங்களா, ரிஜிட்னா டைட்டா இருக்கும், ஸ்டிஃபா இருக்கும். ஃபோர்ஸ் கொடுத்தாலும் என்ன பண்ணாது, நமக்கு அந்த ரெண்டு ஆட்டத்துக்குள்ள இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து மாறாது. அதுக்கு பேர் தான் ரிஜிட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரிஜிட் பாடி நமக்கு ஒரு 2 மார்க் இருக்கு இந்த யூனிட்ல. ரிஜிட் பாடினா என்ன அப்படின்னா, ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தா என்ன பண்ணணும், அதோட ஷேப்பும் சைஸும் என்ன பண்ணாது, மாறாது. அதுக்கு பேர் தான் ரிஜிட் பாடி. ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான திடப்பொருள்னு வச்சுக்கலாம், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அது ரிஜிட் பாடி, ரிஜிட் ராடு. ஸோ திஸ் செட்டப் இஸ் கால்ட் அஸ் ரிஜிட் ரோட்டார். இதுக்கு பேர் ரிஜிட் ரோட்டார்னு சொல்லுவாங்க. ஓகே, ரிஜிட் ரோட்டார். ஓகே, அப்போ என்ன பண்ணும், ஸோ டைஅட்டாமிக் மாலிகுல்னா we can consider in the mechanics unit two tiny balls which is connected by a rigid massless rod. ஓகேங்களா, இதோட மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா m1, இதோட மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா m2. ஓகேங்களா, இங்கே பாருங்க, இந்த சீனா என்ன பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் மாஸ். ஸோ சென்டர் ஆஃப் மாஸ்னா என்னன்னா, இந்த ரெண்டு பாலையும் வச்சுக்கோங்க. பாருங்க, இப்போ இது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டேன். இங்கே வந்து ஒரு பால், பெரிய பால் கனெக்ட் பண்ணிக்க, இங்கே ஒரு சின்ன பால் கனெக்ட் பண்ணிக்க. நம்ம எந்த இடத்துல பிடிச்சா நமக்கு ஸ்டேபிளா நிற்கும், இங்கே பாருங்க, இது ஒரு சின்ன பால், இது ஒரு பெரிய பால். ஓகே, நமக்கு எந்த இடத்துல பிடிச்சா நமக்கு சின்ன ஸ்டேபிளா இருக்கும் அந்த இது, இந்த இடத்துல நமக்கு கை வச்சா தான் அது நமக்கு ஸ்டேபிளா இருக்கும். ஓகேங்களா, ஸோ இங்கே வச்சா நமக்கு என்ன ஆகும், அந்த பக்கம் விழுந்துரும், இங்கே வச்சாலும் இந்த பக்கம் விழுந்துரும். தட் இஸ் சென்டர் ஆஃப் மாஸ் மீன்ஸ் ஹோல் மாஸ் ஆஃப் த பாடி கான்சென்ட்ரேட்டட் வித் பர்டிகுலர் பாயிண்ட், தட் இஸ் கால்ட் அஸ் சென்டர் ஆஃப் மாஸ். ஓகேங்களா, இந்த இடத்துல வச்சா நமக்கு என்ன இருக்கும், அந்த பாடி வந்து அந்த செட்டப் வந்து ஆடாம அப்படியே நிற்கும். ஓகேங்களா, தட் இஸ் கால்ட் அஸ் சென்டர் ஆஃப் மாஸ். ஸோ தட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஓ. ஓகேங்களா, ஓங்கிறது சென்டர் பாயிண்ட், இது வந்து சிங்கிறது சென்டர் ஆஃப் மாஸ். ஓகேங்களா, ஸோ தட் இங்கே என்ன பண்ணணும், நமக்கு இந்த இடத்துல இருந்து சென்டர் ஆஃப் மாஸ்ல இருந்து இந்த பாடியோட டிஸ்டன்ஸ் வந்து r1. ஓகேங்களா, ஸோ m1 பால் which is located in the distance r1 and m2 ball which is located in the distance r2 from the center of mass is nothing but o. ஓகேங்களா, ஸோ தட் இது என்ன ஆக்சிஸ், xo x டேஷ்ங்கிறது வந்து ஆக்சிஸ். ஓகேங்களா, அதாவது இப்படி சுற்றிட்டு இருக்கு, நமக்கு இப்படி சுற்றிட்டு இருக்கு. ஓகேங்களா, இங்கே ஒரு பால் கனெக்ட் பண்ணிக்கங்க, இங்கே ஒரு பால் கனெக்ட் பண்ணிங்க, இப்படி சுற்றிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இந்த இப்படி சுற்றிட்டு இருக்கும்போது என்ன பண்ணணும், அதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நம்ம என்ன பண்ணணும், ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ நம்ம எதுக்கு இதை படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் டைஅட்டாமிக் மாலிகுல் நம்ம படிச்சு வச்சுட்டா தான் நமக்கு என்ன ஆகும்னா ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுக்குன்னா, ஒரு மாலிகுலோட ஸ்ட்ரக்சரை நம்ம பார்க்கறதுக்கு, அப்புறம் ஃப்ளூயிட் டைனமிக்ஸ்லாம் நம்ம என்ன ஆகும்னா நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், அந்த மாலிகுலோட ஸ்ட்ரக்சரை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரோஸ்கோப் இல்லை.
ஸோ இங்கே வந்து மெக்கானிக்ஸில் எங்கன்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸு, ஏரோஸ்பேஸு, ஃப்ளை வீலு நம்ம இந்த மாதிரி இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நம்ம அப்ளை பண்ணி டார்க் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ டார்க்னா என்ன அப்படின்னா, திருப்பு விசை. ஓகேங்களா, ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணா என்ன நடக்கும்னா, அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகும், டர்ன் ஆகும். அதுக்கு பேர் தான் திருப்பு விசை. ஓகேங்களா, அது நம்ம அடுத்த யூனிட்ல பார்க்கலாம், அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியானா இதுதான் நமக்கு. ஸோ தட் இதுக்கு அப்புறம் என்ன இருக்குது, இதில் டெஃபினிஷன் டெரிவேஷன் இருக்குது, அதை பார்க்கலாம் நம்ம. ஓகேங்களா, ஸோ புரியுது நமக்கு. ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இட் இஸ் நத்திங் பட் ஆப்போசிங் பேராமீட்டர் ஃபார் ரொட்டேஷனல் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா, அது சுத்த விடாமல் போடணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ நான் ஒல்லியாக இருக்கேன், நான் சுற்றுறேன், பக்கத்துலேயே என்னுடைய ரேடியஸு, ஆனால் வெயிட் அதிகமாக இருக்காருன்னு வச்சுங்களேன், அவர் என்ன பண்ணுவார், வேகமாக சுற்றுவாரா, மெதுவாக தான் சுற்றுவார், ஏன்னா மாஸ் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ரொட்டேஷனல் இனர்ஷியா கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சாக் பீஸ் இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுங்களேன், நான் இப்படி எடுக்கிறேன், ஈஸியாக எடுத்துறேன், அதே மாதிரி ஈஸியாக வைக்கிறேன். அதே இந்த சாக் பீஸ் பதில் ஒரு அயன் பால் என்கிட்ட கையில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, பெரிய அயன் பால், அதை எடுக்க முடியுமா என்னால், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி எடுக்கிறதும் கஷ்டம், வைக்கிறதும் கஷ்டம். ஓகேங்களா, அது அந்த இனர்ஷியா எங்கேருந்து இருந்துச்சு, டியூ டு த மாஸ். ஓகேங்களா, இது மாஸ் கம்மியாக இருக்கிறனால ஈஸியாக எடுத்துட்டேன். ஒரு அயன் பால் பெருசாக என்கிட்ட இருக்குது, என்னால் எடுக்க முடியுமா, எடுக்க முடியாது. ஏன் எடுக்க முடியல, இதை ஈஸியாக எடுக்கிறேன், அதை எடுக்க முடியல. ஏன் எடுக்க முடியல, அது எடுக்க முடியலங்கிறது பேராமீட்டர் எங்கேருந்து வந்துச்சு, தட் மீன்ஸ் இனர்ஷியா எங்கேருந்து வந்துச்சு, மாஸ். ஓகேங்களா, மாஸ் அதிகமாக இருக்கனால தான் எடுக்க முடியும். ஆப்போஸ் பண்ணுதில்ல, அதுக்கு பேர் தான் இனர்ஷியா. ஓகேங்களா, அது பேர் மாஸ் இனர்ஷியா. இது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இஸ் நத்திங் பட் ரொட்டேஷனல் இனர்ஷியா. ஓகேங்களா, இது நம்ம என்ன பண்ணலாம், இது நம்ம டெரிவேஷன் பார்க்கலாம். ஓகே, ரொம்ப சின்ன டெஃபினிஷன் தாங்க, ஒரு டெரிவேஷன் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஃப்ரம் திஸ் டயக்ராம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃப்ரம் திஸ் டயக்ராம் இந்த டயக்ராம் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க, இந்த டிஸ்டன்ஸ் வந்து R1, இந்த டிஸ்டன்ஸ் வந்து R2. அப்போ கேபிட்டல் R என்னது நமக்கு, R1 பிளஸ் R2 எழுதலாமா. ஸோ தட் R1 பிளஸ் R2 இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் R. ஓகேங்களா, டோட்டல் டிஸ்டன்ஸ் R. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் R2, அந்த டிஸ்டன்ஸ் R1. ஸோ தட் R1 பிளஸ் R2, that means R1 plus R2 is equal to R. Okay, equation number 1. Equation number 1. இல்லாட்டி நமக்கு என்ன, R is equal to R1 plus R2 எழுதிக்கலாம். இது நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1 எனக்கு ஃபார் அவர் கன்வீனியன்ஸ். ஓகேங்களா, ஸோ தட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் நம்பர். ஈக்குவேஷன் 2 இன்னொரு ஈக்குவேஷன் நம்பர் எழுதணும். எப்படி எழுதணும், இந்த சென்டர் ஆஃப் மாஸ் பாருங்க, இந்த சென்டர் ஆஃப் மாஸ்க்கு அந்த பக்கம் M1 R1 எழுதலாமா. அதே மாதிரி இந்த சென்டர் ஆஃப் மாஸ்க்கு இந்த பக்கம் M2 R2. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிடிக்கிறேன்னு வச்சுக்கலாம், இந்த சாக் பீஸ் நான் பிடிக்கிறேன், அப்படி ஜஸ்ட் இவர் இப்படி நிற்கிதுல, அப்போ இந்த பக்கம் சைடு இஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம் சைடு, அப்படிதானே. நமக்கு M1 R1 இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணலாம், M2 R2 எழுதலாம். ஓகேங்களா, ஸோ M1 R1 இஸ் ஈக்குவல் டு M2 R2 ஃப்ரம் த ஃபிகர். இது ஈக்குவேஷன் நம்பர் 2. Equation number 2. So that R is equal to R1 plus R2 is equal to number equation number 1. M1 R1 is equal to M2 R2 is equal to equation number 2. So இந்த ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்றோம்னா R1 எடுக்கிறோம். ஸோ இதான் ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சு சாரி ஒரு சின்ன சேஞ்ச். ஓகேங்களா, ஸோ R1 plus R2 is equal to R எழுதலாமா. இந்த டிஸ்டன்ஸ் இங்கே பாருங்க, R1 plus R2 is equal to is nothing but capital R. கேபிட்டல் ஆர்னா நமக்கு என்ன, பாண்ட் லென்த் அர்த்தம். ஓகேங்களா, பாண்ட் லென்த் இன்டர் மாலிகுலர் டிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. ஒரு ஆட்டத்துக்கும் இன்னொரு ஆட்டத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், தட் இஸ் கால்ட் அஸ் பாண்ட் லென்த். ஓகே, ஸோ R1 plus R2 is equal to R. ஸோ இங்கே R இப்படி இருக்கா. ஓகேங்களா, ஸோ தட் M1 R1 is equal to என்னன்னா M2 R2. ஸோ இந்த ஈக்குவேஷன் 1ல நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஃப்ரம் ஈக்குவேஷன் 1ல நமக்கு R1 எப்படி எழுதலாம், R1 is equal to இந்த பிளஸ் R2 நமக்கு என்ன ஆகும், அந்த பக்கம் போனால் மைனஸ் R2 ஆகும். ஓகேங்களா, ஸோ R is equal to மைனஸ் R2. ஓகேங்களா, ஃப்ரம் ஈக்குவேஷன் 1ல இருந்து R1 is equal to இந்த பிளஸ் R2 அந்த பக்கம் என்ன ஆகும், மைனஸ் R2 ஆகும். ஸோ மைனஸ் R2. ஓகேங்களா, ஈக்குவேஷன் நம்பர் இது நமக்கு 3ன்னு வச்சுக்கோம். சரி, ஓகேங்களா, ஸோ படத்தினால இமேஜின் பண்ணிங்க, ஒரு சிம்பிள் செட்டப் தான். ஸோ இந்த செட்டப்புக்கு பேர் தான் ரிஜிட் ரோட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இங்கே பாருங்க, R1 is equal to capital R minus R2. ஸோ R1ங்கிறது வந்து டிஸ்டன்ஸ் ஆஃப் த மாஸ் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் மாஸ். அதே மாதிரி R2ங்கிறது வந்து டிஸ்டன்ஸ் ஆஃப் த டைனி பால். M2 ஓட பால்ங்கிறது எங்கே இருக்குது, சென்டர் ஆஃப் மாஸ் இருந்து R2 டிஸ்டன்ஸ் இருக்குது.
ஸோ R1 plus R2 நமக்கு என்ன சொல்றோம், கேபிட்டல் ஆர்னு சொல்லுவோம். கேபிட்டல் ஆர் இஸ் நத்திங் பட் பாண்ட் லென்த். ஓகே, ஸோ R1 இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர் மைனஸ் R2. இந்த R2 நம்ம என்ன பண்ணணும், நம்ம கண்டுபிடிக்கணும். எங்கிருந்து கண்டுபிடிக்கணும், இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம எடுக்கணும். ஸோ ஃப்ரம் ஈக்குவேஷன் 2 ஸோ ஈக்குவேஷன் 2 வந்து நம்ம R2 எப்படி எழுதலாம், ஸோ இது அப்படின்னு வச்சுக்கோங்க. R2 எப்படி எழுதலாம், ஃப்ரம் ஈக்குவேஷன் 2 இந்த ஈக்குவேஷன் தான் நமக்கு 2. இந்த ஈக்குவேஷன் 2 வந்து R2 எப்படி எழுதலாம், R2 இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், M1 R1 டிவைடட் பை M2. ஸோ R2 இஸ் ஈக்குவல் டு M1 R1 டிவைடட் பை M2. ஓகேங்களா, இங்க பாருங்க இந்த இடம். ஸோ M1 R1 இஸ் ஈக்குவல் டு M2 R2. இங்கே ஃப்ரம் இயர் வாட் அபவுட் R2 இஸ் ஈக்குவல் டு M1 என்ன நமக்கு கீழே போயிடும். ஓகேங்களா, ஸோ M1 R1 ஓவர் M2, M1 R1 ஓவர் M2. ஸோ இந்த R2 நம்ம என்ன பண்றோம், நம்ம இந்த equation வந்து substitute பண்ணோம். So the equation number we can assume that equation number 4. So equation 4 substitute equation number 3. ஓகேங்களா, so equation 4 substitute in equation 3. equation 4 நம்ம என்ன பண்றோம், equation 3 ல substitute பண்றோம். ஓகேங்களா, இந்த equation-ஐ இங்கே கொண்டு substitute பண்ணுங்க. என்ன வரும், R1 is equal to என்ன வரும், R1 is equal to என்ன வரும், R minus of இந்த equation இருக்கா, so that M1 R1 over M2. ஓகேங்களா, ஸோ பார்த்துங்க. ஸோ R1 is equal to R minus R2. இங்கேருந்து என்ன பண்ணுறோம், R2 கண்டுபிடிச்சிடறோம். இந்த equation வந்து R2 ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இந்த R2 கொண்டு நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ R1 is equal to R M1 R1 divided by M2. ஓகேங்களா, ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ இந்த இங்கே பாருங்க, இந்த இடத்துல இந்த மைனஸ் டைம் என்ன ஆகும், இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் டைம் ஆயிடும். இந்த மைனஸ் டைம் என்ன ஆகும், அந்த பக்கம் போனால் ப்ளஸ் டைம் ஆயிடும். ஓகே, ஸோ தட் R1 பிளஸ் ஆஃப் இந்த மைனஸ் டைம் அந்த பக்கம் வருமா, M1 ஓவர் M2. ஓகேங்களா, R1 இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், R. ஓகேங்களா, R. ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணிடுறோம். R இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், R1 பிளஸ் M1 பை M2 இன்ட்டு R1. ஓகேங்களா, ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம இந்த ரெண்டு காமன் டைம் இருக்குது, R1 இருக்கு. ஸோ என்ன பண்ணலாம், R1 வெளியே எடுத்து எழுதலாமா. ஸோ R இஸ் ஈக்குவல் டு R1 நமக்கு என்ன வரும், இங்கே ப்ராக்கெட்டில் இங்கே R1 எடுத்துகிட்டு இங்கே எனக்கு 1 இருக்கும், 1. ஸோ வாட் அபவுட் ரிமைனிங் டைம்ஸ், M1 ஓவர் M2. ஓகே, ஸோ M1 ஓவர் M2. ஓகே, அப்போ R1 எழுதிக்கலாம். இப்போ பாருங்க, உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணால் R1 வந்துடும், R1 M1 R1 R2 வந்துடும். ஓகேங்களா, ஸோ ஃப்ரம் ஹியர் வாட் அபவுட் R1 எப்படி எழுதலாம், நம்ம R1 எப்படி எழுதலாம், இந்த டைம் என்ன நமக்கு மல்டிப்ளிகேஷன் இருக்குது, அப்போ என்ன இந்த பக்கம் இந்த டிவிஷன் ஆகும். ஓகேங்களா, ஸோ இதை நம்ம எழுதி வச்சுக்கலாம். ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. ஸோ R1 இஸ் ஈக்குவல் டு இந்த டைம் இருக்குல்ல, இந்த டைம் பாருங்க, இந்த டைம் மல்டிப்ளிகேஷன் இருக்கு, இங்கே வந்து என்ன நமக்கு டிவிஷன் ஆகும். ஓகே, ஸோ R ஓவர் 1 plus M1 over M2. Okay, so it is nothing but R1. Okay, equation number நமக்கு 1 2 3 4 5 5. ஓகேங்களா, 5. ஓகே, இப்போ என்ன பண்ண நம்ம ஹோல் மாஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த மாலிகுல். ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த மாலிகுல் நமக்கு என்ன வரும், ஸோ ஒரு மாசம் இருந்தால் M1 R1 ஸ்கொயர், ஸோ 2 மாசம் இருந்தால் M2 R2 ஸ்கொயர். நம்ம என்ன பண்ணோம், ரெண்டையும் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். தட் மீன்ஸ் டைஅட்டாமிக் மோட்ல. அப்போ என்ன பண்ணோம், ரெண்டையுமே நம்ம ஆட் பண்ணிடணும். ஓகேங்களா, ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாங்கிறது ஒரு பெரிய முக்கியமான பேராமீட்டர். எங்கன்னா மெக்கானிக்ஸில் ஒரு ரொட்டேஷனல் மோஷன் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பற்றி படிக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நமக்கு. ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் எ diatomic molecule என்ன ஃபார்முலா, கேபிட்டல் I is equal to M1 R1 square. ஸோ M1 R1 square, M1ங்கிறது மாஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பால். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் டைனி ஸ்பியர். R1ங்கிறது அது டிஸ்டன்ஸ் பிளஸ் M2 வந்து அந்த பக்கம் கனெக்ட் பண்ணிக்கிறோம்ல, அப்போ என்ன பண்ணணும், அதையும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ M2 R2 ஸ்கொயர். ஸோ இதான் நமக்கு இது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா
ஆஃப் ஏ டயட்டாமிக் மாலிக்யூல் m1r1 ஸ்கொயர் பிளஸ் m2r2 ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணோம் இப்போ? ஸோ நமக்கு இந்த mr ஸ்கொயர் தான் நமக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்முலா. ஸோ 2 ஆட்டம் கனெக்ட் பண்ணிருக்கோம்னா நம்ம 2 டைம் போடுறோம். ஸோ m1r1 ஸ்கொயர் பிளஸ் m2r2 ஸ்கொயர். ஓகே. ஸோ தட் நம்ம என்ன பண்ணணும், நம்ம இதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுறோம். ஸோ I இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் நமக்கு? m1r1 ஸ்கொயர் பிளஸ் m2r2 ஸ்கொயர். அப்போ என்ன ஆகும்? m1. ஸோ r1 நம்ம என்ன பண்ணோம்? r1 இன்ட்டு r1 எடுக்கலாமா? r1 இன்ட்டு r1 ரைட்டுங்களா? ஸோ தட் r1 ஸ்கொயர் தான் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்கோம். அதே மாதிரி m2 r2 ஸ்கொயர் வேணும்னா அதையும் ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்கலாம். ஸோ r2 இன்ட்டு r2. அப்போ என்ன வரும்? I இஸ் ஈக்குவல் டு இங்கே பாருங்க. ஸோ m1r1 ஸ்கொயர் தான் நம்ம எழுதிருக்கேன். அது m2r2 ஸ்கொயர் அப்படி எழுதிருக்கேன். ஓகேங்களா? ஸோ தட் m1 r1 இன்ட்டு r2 அப்படின்னு நம்ம எழுதுறோம். r1 இன்ட்டு r1 பிளஸ் இந்த இடத்துல பாருங்க m2 இஸ் ஈக்குவல் டு r2 நம்ம எப்படி எழுதலாம்? ஈக்குவேஷன் நம்பர் 2ல இருந்து m1r1 இஸ் ஈக்குவல் டு m2r2. ஓகேங்களா? m1r1 இஸ் ஈக்குவல் டு m2r2. அப்போ m2r2 பதில் நம்ம என்ன பண்ணலாம்? m1r1 போட்டுடலாம். ஓகேங்களா? ஏன்னா அந்த டயட்டாமிக் மாலிக் சுற்றி இல்லை, சென்டர் ஆஃப் தி ஆக்சிஸ் சுற்றி வருது. ஸோ m1r1 இஸ் ஈக்குவல் டு m2r2. ஸோ m2r2 இஸ் நத்திங் பட் m1r1. ஸோ தட் m1r1. ஸோ இங்கே பாருங்க, இந்த 2 பேராமீட்டர் பதில் m2r2 பதிலாக நம்ம என்ன பண்ணுங்க? m1r1 சப்ஸ்டிட் பண்ணிக்க. இந்த இடத்துல கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்க, காமன் டைம் என்ன இருக்கு? m1r1 இருக்கு. அது கொண்டு வெளியே எடுத்து வந்துடலாமா? ஸோ தட் I இஸ் ஈக்குவல் டு m1r1 என்ன வரும்? m1r1 வெளியே எடுத்து வந்துட்டா ரிமைனிங் டைம் என்ன இருக்கும்? r1 இருக்கும் பிளஸ் r2 இருக்கும். ஓகேங்களா? ரைட்டா? ஸோ தட் m1r1 வெளியே எடுத்து வந்துட்டா இங்கே ரிமைனிங் டைம் r1 இருக்கும், அங்கே ரிமைனிங் டைம் r2 இருக்கும். ஓகே. ஸோ தட் I இஸ் ஈக்குவல் டு m1r1 இஸ் ஈக்குவல் டு r1 பிளஸ் r2 என்ன நமக்கு டயக்ராம்ல வந்து r இருக்கும். இட்ஸ் நத்திங் பட் பாண்ட் லென்த் r. ஸோ தட் r. ஓகேங்களா? ஸோ தட் ஃப்ரம் திஸ் ஈக்குவேஷன் we are going to substitute r1. ஓகே. r1 நம்ம என்ன பண்ணுறோம்? ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இந்த ஈக்குவேஷன் கொண்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த r1 வேல்யூ கொண்டு வந்து நம்ம இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணுறோம். இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ சப்ஸ்டிட் பண்ணலாமா? சார் I இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் நமக்கு? சொல்லுங்க பார்க்கலாம். I இஸ் ஈக்குவல் நான் இங்கே எழுதுறேன். I இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? m1. இந்த r1 வேல்யூ நம்ம கிட்ட இங்கே இருக்கு. இங்கே பாருங்க, இந்த r1 வேல்யூ அங்கே இருக்கு. நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம இந்த r1 வேல்யூவை நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த r1 வேல்யூ நம்ம இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ தட் I இஸ் ஈக்குவல் டு m1. இந்த வேல்யூ அங்கே அப்படி சப்ஸ்டிட் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்? r போடணும். ஸோ தட் I m1 r ஓவர் என்ன வரும்? 1 பிளஸ் m1 ஓவர் m2 இன்ட்டு r. ஓகேங்களா? ரைட்டா? அவ்வளோதான். ஸோ m1 இருக்கு, r இருக்கு, m1 இருக்கு, r இருக்கு. இந்த r1 பாருங்க அங்கே இருக்கு. நமக்கு r டிவைடட் பை m பிளஸ் 1 பிளஸ் m1 பை m2, 1 பிளஸ் m1 ஓவர் m2. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ண? அடுத்த ஸ்டெப் இங்கே எழுதலாம். ஸோ I இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் நமக்கு? m1. ஓகேங்களா? ஸோ r இன்ட்டு r என்னவும் r ஸ்கொயர் வரும். r ஸ்கொயர். ஸோ 1 பிளஸ் m1 ஓவர் m2, 1 பிளஸ் m1 ஓவர் m2. இது வந்து 1. ஓகேங்களா? 1 பிளஸ் m1 ஓவர் m2. ஸோ தட் நம்ம என்ன பண்ணுங்க? LCM எடுக்கணும். ஓகே. ஸோ I இஸ் ஈக்குவல் டு m1 r ஸ்கொயர் ஓவர். ஸோ LCM எடுத்தா என்ன வரும் நமக்கு? ஸோ டினாமினேட்டரில் m2 இருக்கு, m2 அப்படியே போட்டுக்கலாம். இங்கே எனக்கு டினாமினேட்டர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நியூமினேட்டர் டினாமினேட்டர் எதுவுமே இல்லை. அப்போ m2 எடுத்து என்ன வரும்? மேலே m2 போட்டுக்கணும். ஸோ தட் m2 பிளஸ் m1 ஓவர் m2. ஓகேங்களா? ஸோ இந்த m2 என்ன ஆகுது? நமக்கு மேலே போயிடும். ஸோ டினாமினேட்டர் கோஸ் டு நியூமினேட்டர். ஆல்ரெடி இங்கே இருக்கிறது m1 இருக்கு. அப்போ என்ன வரும்? I இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? m1 m2 ஓவர் m1 பிளஸ் m2 இன்ட்டு r ஸ்கொயர். ஓகேங்களா? இங்கே பாருங்க, m2 நம்ம என்ன பண்ணோம்? மேலே கொண்டு போயிட்டோம். ஆல்ரெடி ஒரு m1 இருக்கு. அப்போ என்ன வரும்? m1 இன்ட்டு m2. கீழே எனக்கு m2 பிளஸ் m1 இருக்குல்ல, நான் அதை தான் மாற்றி வச்சிருக்கேன். m1 பிளஸ் m2. ஓகேங்களா? இது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. ஸோ ரிமைனிங் இருக்க r ஸ்கொயர் அப்படியே இருக்கு. ஸோ தட் நமக்கு இதுதான் நமக்கு என்னது? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் தி டயட்டாமிக் மாலிக்யூல். இந்த இடத்துல m1 பிளஸ் m1 இன்ட்டு m2 ஓவர் m1 பிளஸ் m2 நம்ம என்ன சொல்லுவோம்னா ரெடியூஸ்டு மாஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ரெடியூஸ்டு மாஸ். ஸோ இது அப்படியே எழுதிச்சுங்க, இப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துச்சு. ஸோ என்ன பண்ணுறோம்? I இஸ் ஈக்குவல் டு இஸ் நத்திங் பட் என்னது? மியூ r ஸ்கொயர்.
ஸோ மியூ ஆர் ஸ்கொயர். ஸோ மியூனா என்னது நமக்கு? மியூனா என்னது? ரெடியூஸ்டு மாஸ். ஏன் ரெடியூஸ்டு மாஸ் சொல்கிறோம்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் மாஸோட நம்ம வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு 50, இது ஒரு 100ன்னு போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா இது மாஸோட வேல்யூ வந்து குறையும். ஓகேங்களா? அதனால தான் அது ரெடியூஸ்டு மாஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ ஐ இஸ் என்ன வரும்? மியூ ஆர் ஸ்கொயர். ஸோ மியூங்கிறது என்னது நமக்கு? ஹியர் மியூ இஸ் நத்திங் பட் ரெடியூஸ்டு மாஸ். என்ன மாஸ்? ரெடியூஸ்டு மாஸ். ஓகேங்களா? ரெடியூஸ்டு மாஸ். ஓகே. ஸோ மியூ இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் நமக்கு? மியூ இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? m1 m2 ஓவர் m1 plus m2. ஓகே, இதான் நமக்கு என்னது? ரெடியூஸ்டு மாஸ். ஓகே, ஸோ இந்த ரெடியூஸ்டு மாஸை நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு இதில் கனெக்ட் பண்ணுறோம். இதில் ஃபார் எக்ஸாம்பிள் எகைன் ஸோ இதோட முடிஞ்சு இன்னொரு சின்ன சடம் இது இருக்கு மியூ. மியூனா நமக்கு ரெடியூஸ்டு மாஸ். ஸோ இந்த ரெடியூஸ்டு மாஸை நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு கனெக்ட் பண்ணுறோம் ஒரு ரிஜிட் ராடோட. ஓகே, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டிங்கன்னா இப்போ என்ன பண்ணோம் நம்ம இந்த மியூவில் மாஸ் அந்த ரெடியூஸ்டு மாஸை ஒரு இதில் கனெக்ட் பண்ணுறோம். இந்த ஒரு ரிஜிஸ்டரோட கனெக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம்? சுற்றுறோம். இப்படி சுற்றுறோம் என்ன நடக்கும் அப்படின்னா திட் இஸ் கால்ட் அஸ் கைரேஷன் சொல்லுவாங்க. கைரேஷன் சுழற்சி. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இஸ் நத்திங் பட் இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் கேன்னு சொல்கிறோம். கே இஸ் நத்திங் பட் ஆர். ஓகேங்களா? பாண்டில் எத்தனை எடுத்தோம் அதான் நமக்கு என்னது? ஆர். ஸோ கே இஸ் பட் ஆர் இஸ் நத்திங் பட் இது பார்த்தீங்கன்னா இதோட மாஸ் என்னது நமக்கு? ரெடியூஸ்டு மாஸ். நாட் m1 அண்ட் நாட் m1 ஆர் நாட் m2. ஓகேங்களா? ஸோ ரெடியூஸ்டு மாஸ். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் ஒரு கல்லை சுற்றி நம்ம சின்ன வயசுல விட முடியும்னா நூல் கட்டி கல்லை வச்சு விட்டோம்னா அந்த மாதிரி தான். இது வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இதோட ஈக்குவேஷன் என்ன பார்த்தீங்கன்னா ஐ இஸ் ஈக்குவல் டு மியூ ஒரு இடத்துல மியூ கே ஸ்கொயர். ஓகேங்களா? மியூ கே ஸ்கொயர். ஸோ மியூ கே ஸ்கொயர். கே இஸ் நத்திங் பட் ஆர். ஓகேங்களா? பாண்ட் லென்த். ஓகேங்களா? ஸோ தட் இதான் நமக்கு என்னது? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் டயட்டாமிக் மாலிகுல். ஓகேங்களா? ஸோ இதோட யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா கிலோகிராம் இன்ட்டு மீட்டர் ஸ்கொயர். கிலோகிராம் இன்ட்டு மீட்டர் ஸ்கொயர். அதாவது மாசையும் ரேடியஸையும் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஓகேங்களா? டிபெண்ட் பண்ணி தான் இருக்குங்கிறது காரணம் என்னன்னா அதுதான் என்னது நமக்கு ஒன் ஆஃப் த மெயின் இன்ஃப்ளூயன்ஸ் டு ரெசிஸ்ட் த ரொட்டேஷனல் மோஷன். ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம்னா இதுலேயே மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் டயட்டாமிக் மாலிகுல் பார்த்தோம். அடுத்து இதுலேயே ரொட்டேஷனல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் டயட்டாமிக் மாலிகுல் அது மாதிரி நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ. ஏதாவதுனாலும் சரி வீடியோவில் ஏதாச்சும் ஒரு சின்ன எழுதுறதோ கிளாரிட்டி ஏதாவது இருந்தாலும் சரி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.